ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். அந்த அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பேசிக் கிளாஸும் வந்து ஆல்ரெடி எடுத்திருக்கோம். நீங்கள் இப்போ கூட வந்து பேசிக் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். யார் வேணாலும் வந்து நீங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலேருந்து நீங்கள் இந்த கிளாஸை கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம என்னென்ன ஸ்டிச்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பேசிக்லேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஏன் வந்து உங்களுக்கு நான் பேசிக்கில் சொல்லி கொடுக்கலன்னா, நம்ம பேசிக்காக வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எப்போ பேசிக் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததுனால நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டிச்லாம் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டஃப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா மேட் ஃபில்லிங்லேயே வந்து எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் பைப்பிங் த்ரெட்லாம் வச்சு நம்ம கொடுப்போம். அப்புறமா அனிகோம் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பேட்டர்ன் ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காயின் ஸ்டிச். காயின் ஒர்க்குனால் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் ஷேப்பில் வந்து நமக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். இந்த லக்ஷ்மி காயின் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காயின்ஸ் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணுறது, அது வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி பண்ணணும், அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிரர் ஒர்க்கு. மிரர் ஒர்க்கில் வந்து நிறைய ஷேப் அண்ட் சைஸில் வந்து நமக்கு மிரர்ஸ் வந்து கிடைக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நட்டு. ஃப்ரெஞ்ச் நட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃப்ரெஞ்ச் நட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மல் நீடில் வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் நட் வந்து போடுவோம். அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மெத்தடில் லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு. நெக்ஸ்ட் வந்து ரிங் நட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேசி டேசி ஸ்டிச்சு. இது வந்து நார்மலாக நம்ம எம்ப்ராய்டரி பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட் புல்லியன் நாட்டு. இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் கட் ஒர்க்கு. பேசிக்னால் நம்ம கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து தான் வந்து ஸ்டார் ஸ்டிச் கட் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ஹனிகோம் கட் ஒர்க். ஹனிகோம் கட் ஒர்க்னால் நம்ம ஹனிகோம் ஸ்டிச் வந்து பண்ணுவோம். சேம் மெத்தடில் வந்து கட் ஒர்க்கும் நம்ம பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜால் கட் ஒர்க்கு. இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு எல்லா ஸ்டிச்சுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இதுக்கப்புறமா கற்றுக்க போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ்ஸு. ஏன்னா ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதனால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து முக்கியமாக நம்ம கற்றுக்கணும். எல்லா ஸ்டிச் கற்றுக்குறோமோ இல்லையோ, இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. அதுதான் ஜர்தோசி. ஜர்தோசி வச்சு பண்ணுற ஒர்க் வந்து எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். அதனால் வந்து ஜர்தோசி வந்து நல்லா கற்றுக்கணும் நீங்கள். ஜர்தோசி வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத வந்து அந்த கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஜர்தோசி லேசி டேசி. நம்ம நார்மல் த்ரெட்டில் வந்து லேசி டேசி ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறோமோ சேம் மெத்தடில் வந்து ஜர்தோசிலேயே பண்ணுவோம். ஜர்தோசியில் ஃப்ளாட் லோடிங். நம்ம த்ரெட்டில் என்னெல்லாம் ஸ்டிச் பண்ணுமோ அது எல்லாமே வந்து ஜர்தோசி வச்சு நம்ம வந்து பண்ணலாம். ஜர்தோசி ஃப்ளாட் லோடிங். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி பேடட் லோடிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸ்டெம் ஸ்டிச் கூட உங்களுக்கு தெரியும். சேம் மெத்தடில் தான் வந்து இந்த ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் வந்து பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜர்தோசி பிரைட் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங். மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சும் நம்ம த்ரெட்டில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ஜர்தோசியில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஃபில்லிங். ஜர்தோசி வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு இடத்துல ஃபில்லிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லீஃபில் வந்து ஃபில் பண்ணுறது, ஃப்ளவரில் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி மெத்தட்ஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நட். நம்ம நார்மல் த்ரெட்டில் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் நட்டு. அதே மாதிரி ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நட்டு. இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டிச்சஸ்லாம் முக்கியமாக கற்றுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் ஜர்தோசி ரோஸு. ரோஸ் மாதிரி நம்ம ஜர்தோசிலே வந்து நம்ம பண்ணுவோம். அந்த ஸ்டிச் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி லூப் ஸ்டிச்சு. லூப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அந்த ஸ்டிச்சை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க்கு. பேட்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்ச் ஒர்க் வந்து நம்ம ரெடிமேடாக வந்து கூட ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எந்த ஒரு கிளாத்லையுமே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேட்ச் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ பண்ணுற ப்ளவுசஸ் கூட வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கிளாஸில் பார்ப்போம். ரிப்பன் எம்ப்ராய்டரி நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸாக வந்து சொல்லி கொடுப்பேன்.
சிம்பிளாக வந்து நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி வச்சு எப்படி வந்து ப்ளவுஸில் டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாக்காக உங்களுக்கு அந்த கிளாஸ் வந்து எடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஹிப் பெல்ட்டு. ஹிப் பெல்ட் வந்து நம்ம ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஹிப் பெல்ட்டும் வந்து எப்படி அந்த பெல்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான். ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் வந்து கற்றுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ணுறீங்கன்னா, அதுக்கு மேட்சிங்காக ஹிப் பெல்ட்டும் வந்து நமக்கு செய்ய தெரிஞ்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கேட்கும்போது ஹிப் பெல்ட் வேணும்னு சொன்னாலும் உங்களால செய்ய முடியுன்றதுக்காக, நான் உங்களுக்கு வந்து ஹிப் பெல்ட் வந்து எப்படி மேக் பண்ணணும், அது எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அந்த கிளாஸில். நெக்ஸ்ட்டு ஜடைப்பட்டை. சேம் அதே மாதிரி தான் நமக்கு ஹிப் பெல்ட் எப்படி செய்ய தெரியணுமோ, அதே மாதிரி இந்த ஜடைப்பட்டை வந்து இப்போ ட்ரெண்டிங்கில இருக்குது. நெறைய பேர் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பேக்கில் நம்ம ஜடைக்கு வந்து இந்த மாதிரி ஜடைப்பட்டை வந்து ஆரி ஒர்க்லேயே வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து ஜடைப்பட்டை வந்து எப்படி ரெடி பண்ணணும், பிகினர்ஸாக இருக்கும்போது எப்படிலாம் வந்து அதை ரெடி பண்ணலாம், நம்ம டிசைன்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கிளாஸில் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போது நெக்ஸ்ட்டு அதாவது பிரைடல் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே கற்றுக்கிட்டாலும், பிரைடல் ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணணும், அதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், டிசைன்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம், ஸ்டிச்சஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு 3D ஒர்க்ஸு. நம்ம பிரைடல் ப்ளவுஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த 3D ஒர்க் வந்து நம்ம கற்றுக்கலாம். 3D ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி பேட்ச் ஒர்க்கு, ஒரு டிசைன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து 3D ஒர்க்கில் வந்து நம்ம கற்றுக்கலாம். இதை வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கற்றுக்கிட்டா நம்ம பிரைடல் ப்ளவுஸில் கூட இந்த 3D ஒர்க்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த எல்லா ஸ்டிச்சஸும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நம்ம என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் அட்வான்ஸ் கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.